இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்திலே நடப்பும் வாருங்கள் என்ற தொடரின் வழியாக நாம் கேட்டு வரும் அன்பின் செய்திகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தொழுகை ஆவிக்குரியதாய் இருக்க வேண்டும். எந்த ஒரு பருப்பொருளையும் வழிபாட்டிற்காக பயன்படுத்துவதை இந்த இரண்டாவது நியதி நமக்கு கற்றுக் கொடுக்க பாடம். சிலைகள், படங்கள், நினைவு சின்னங்கள், சிலுவைகள், பலிபீடங்கள், தேவ தூதர்கள் போன்றவை இந்த இரண்டாம் கட்டளையை தடை செய்கிறது. இத்தகைய பொருட்களை செய்வதை அது தடை செய்யவில்லை, ஆனால் அவற்றுக்கு நாம் தலை வணங்குவதை அது அனுமதிக்கவில்லை. உணர்வுக்கு இடம் கொடுக்க எதுவும் இல்லை. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4:24 படிக்கின்றோம். மேலும் நம் தொழுகை சடங்காச்சாரமாய் இல்லாமல் மூன்றாவது நீதியான எளிமையாகவும், நான்காவது நீதியாக நேரடியாகவும் நாம் படித்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் உதவியுடனும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். யோவான் 4:23 நாம் அதை வாசிக்கின்றோம். தவறான தொழுகையை மிகவும் தீங்கு விளைவிக்கும் என்பதால் நாம் அவருக்கு செய்யும் தொழுகை வகை குறித்து தேவன் மிகவும் கவனமாக இருக்கிறார். இது தனிநபரின் குண உருவாக்கத்தை ஆழமாக பாதிக்கிறது. தேவன் தம்முடைய சிருஷ்டிப்புகளை நேசிப்பதால் மெய் தொழுகையை கட்டளையிடுகிறார். மெய்யான தொழுகை நமது குணத்தை உயர்வடைய செய்து நம்மை மேன்மைப்படுத்துகிறது. அதே நேரத்தில் பொய்த் தொழுகை நம்மை இழிவுபடுத்துகிறது. ரோமர் 1:23-26 நாம் படிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள முடியும். தவறான தொழுகையில் நிலைத்திருந்த ஒவ்வொரு தேசமும் ஜனக்கூட்டமும் சீரழிந்து இறுதியில் காணப்படாமற் போயிற்று என்பதை சரித்திரத்தின் மகத்தான பாடங்களில் ஒன்றாகும். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.